1 to 2 இயர் பேபிக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்காக தோத்தியும் துப்பட்டாவும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் லென்த்து 14 இன்ச்சஸ்லையும் வித்து 26 இன்ச்சஸ்லையும் இருக்கிற மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஸோ தோத்திக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன ஏஜ் குரூப்புக்கு வந்து நம்ம தோத்தி ரெடி பண்ண போகிறோமோ அவங்களுடைய ட்ரௌசர் அளவு நம்ம எடுத்துகிட்டு நமக்கு லூஸாக இருக்கும் இல்லையா, தொடையோட மெஷர்மெண்ட் எந்த இடத்துல வந்து நமக்கு தொடைக்கு லூஸாக கிளாத் இருக்கோ அந்த அளவை விட நம்ம 3 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக நம்ம ஃபேப்ரிக் எடுக்கணும். ஸோ நான் ரஃப்பாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஏஜ் குரூப்போடு எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 26 வித்தில் வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நான் இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணி 3ஆக வந்து நம்ம 3ஆக நம்ம வந்து மடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணியிருக்கேன், அகெயின் ஒரு ஃபோல்டு. ஸோ 3 பார்ட்டாக நம்ம மடிச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஃபோல்டு. ஸோ 3 பார்ட்ஸாக அந்த 26 வந்து நம்ம டிவைட் பண்ணி மடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஒரு பார்ட்டு மட்டும் மடித்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் எப்படி காமிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கட்டை ஓப்பன் ஆன சைட்லேருந்து 2 இன்ச்சஸ் இந்த பக்கமும் 2 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரச்சுக்காக நான் 6 இன்ச்சஸ் வந்து லென்த்தில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ போத் சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம க்ரச்சுக்கு வந்து ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அனதர் சைடு வந்து சிங்கிள் சைடில் இருக்கும் இல்லையா, அப்போ 2 ஃபோல்டரில் நம்ம ஃபேப்ரிக் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து 2 கார்னர்லேயும் 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம். சென்டரில் வந்து 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 டாட்ஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கர்வில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பார்ட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கர்வை கட் பண்ணிக்கிறோம். தென் தூத்திக்கு நம்ம வந்து அதோட க்ரச் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் கட்டில் இருக்கும், தென் ஒரு யூ ஷேப்பில் இருக்கும், ஒரு கர்வில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பேக் மெயின் பீஸ் ராங் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ராஸ் பண்ணியிருக்கிறது வந்து ராங் சைடாக. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்டர் எதுவும் அட்டாச்சாக இருந்தது அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ரைட் சைடில் நான் பார்டர் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பீஸ்லேயும் அதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சா. ஸோ நம்ம வந்து இப்போ 2 பீஸையும் வந்து எப்படி மீட் பண்ணுற மாதிரி வைக்கணும்னா, நம்ம ஹாஃப் க்ரச் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கர்வ் பக்கம் மீட் பண்ணாமல் ஹாஃப் கர்வாக இருக்கு இல்லையா, அது 2ம் இருக்கிற மாதிரி மீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ரச்சோட லென்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ணுங்கள். ஹாஃப் லென்த் வந்து 8 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ நம்ம இந்த கார்னரில் இருக்க ஃபேப்ரிக்கை வந்து சேம் 8 இன்ச்சஸ்க்கு குட்டி குட்டியாக ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த பீஸில் உள்ள ஹாஃப் கர்வ் உள்ளதையும் நம்ம 8 இன்ச்சஸ்க்கு ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 8 இன்ச்சஸில் இருக்கா, நம்ம ப்ளீட் பண்ணதும் 8 இன்ச்சஸ்க்கு இருக்கணும். ஓகே, ஸோ இது 2ம் மீட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக இது ஒன்று ஈஸியாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ ராங் சைட் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த கர்வ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடு வர்ற அந்த க்ரச்சோட ஹாஃபை எடுத்து இந்த ப்ளீட்டில் இருக்கிற நம்ம அந்த 8 இன்ச்சஸ் கூட நம்ம இந்த ஹாஃப் க்ரச்சை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு தடவை நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ அந்த ராங் சைடு, அதாவது ரைட் சைட் ஃபேப்ரிக்கும் மீட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த கர்வ் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சைடு உள்ள ஃபேப்ரிக் சைடு இருக்கிற க்ரச்சோடைய 8 இன்ச்சஸ் ஹாஃப் க்ரச் எடுத்து நம்ம வந்து இந்த ப்ளீட் பண்ணியிருக்கிற இன்னொரு பீஸோடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்.
ஸோ நான் பின் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ரைட் வே. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இன்னொரு சைடு ப்ளீட் எடுத்தோம் இல்லையா, அதை எடுத்து அகெயின் அதே ரெண்டெண்ணை ஜாயின் பண்ண அதே க்ரச்சு சைடை வந்து நம்ம வந்து திருப்பி நம்ம இதையும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் வந்து நம்ம அந்த ஸ்டிச் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உள் பக்கமாக ஒரு திருப்பிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நல்லா பாருங்கள். ஓகே, ஸோ மறுபடியும் இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்த சைடு உள்ள நம்ம ப்ளீட்டட் ஏரியாவை எடுத்து இந்த பக்கம் அப்படியே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் தெரியும். ஸோ ஒரு திருப்பிட்டு நம்ம அந்த ராங் சைடோடைய பக்கம் நல்ல சைடு வர மாதிரி வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதையும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ வந்து நமக்கு ஒன் சைட் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. தென் இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு க்ரச்சுக்கு யூ ஷேப் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபேப்ரிக் அப்படியே பார்டர் வந்து மேலே இருக்கிற மாதிரி ராங் சைடாக திருப்பிக்கோங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன் சைடு ஹாஃபில் வந்து நம்ம அந்த பீசஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதர் சைடு ஒரு ஹாஃப் வந்து பிளெயினாக தான் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இந்த யூ ஷேப் ஜாயின் பண்ண க்ரச்சையும் இன்னொரு சைடு நம்ம ஜாயின் பண்ணாமல் இருப்போம் இல்லையா, அந்த பீஸையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதையும் எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, ராங் சைடையும் உள்ளே வச்ச மாதிரி நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் நம்ம யூவை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறதையும், இந்த பக்கம் ஜாயின் பண்ணாமல் ஒரு க்ரச் இருக்கும், ஹாஃப் க்ரச்சில் தான் நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. அந்த பேலன்ஸ் ஹாஃப் க்ரச் இருக்கும் இல்லையா 8 inches, ஸோ அந்த பீஸ் கூட இந்த யூ ஷேப்பில் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ண பீஸை நம்ம உல்டாவாக வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் உள்ளே வர மாதிரி வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து ஃப்ரண்ட்லேயும் நமக்கு ஒரு ஃபேப்ரிக் இருக்கும், பேக்லேயும் ஒரு ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பார்டர் லைன்லேயே வச்சு நம்ம குட்டியாக வந்து ப்ளீட் பண்ணி நம்ம அந்த வேஸ்ட் லைனில் ஹிப்பில் வச்சு நம்ம ஒரு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பீஸையும் இதே மாதிரி தான் அந்த பார்டர் கூட குட்டியாக ப்ளீட் எடுத்து நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி பேக் சைடு உள்ள பீஸையும் சேம் வேல பார்டர்லேருந்து குட்டியாக நம்ம ப்ளீட் எடுத்து பேக் சைடில் உள்ள ஹிப் கூட நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்புக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா ஹிப்புக்கு. ஸோ நான் வந்து இடுப்பு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக இதோடைய இடுப்புடைய மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12x2 அப்போ 24 inches இருக்கா. ஸோ நான் வந்து ஒரு 4 inches ஒரு 24 கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 26 inches நான் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை ராயேஜ் மேலே வந்து ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தென் இதை ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஹிப்போடு வச்சு அட்டாச் பண்ணி நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக பட்டி ஜாயின் பண்ணோம். ஸோ நான் ராயேஜ் வந்து ஒரு சைடு மடித்து தைச்சிட்டேன். ஸோ சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ரைட் சைடும் நம்ம உள்ளே இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு மேலே ஹிப் லைனில் வந்து நம்ம ஒரு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இது மாதிரி உங்களுக்கு பேபியோடைய ட்ரெஸ்ஸஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நான் வந்து குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேப் மட்டும் விட்டுட்டு இதுக்கு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேப் விட்டுட்டு நான் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
ஓகே. ஸோ இப்போது நமக்கு வந்து 24 இன்ச்சஸ் ஹிப் சைஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு 5 to 6 இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஒரு 18 இன்ச்சஸ்க்கு வந்து நான் எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் அந்த கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு நம்ம எலாஸ்டிக் வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டையும். ஸோ நம்ம எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சா, தோத்தி ரெடி. தென் இதுக்கு துப்பட்டாக்க லென்த் 9 இன்ச்சஸ்லையும் வித் 30 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ஃபேப்ரிக் நான் கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ராங் சைடில் வந்து நம்ம திருப்பி மடித்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதை நம்ம ரிவர்ஸில் டர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் லேசஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பார்டர்ஸ் ஏதாவது அவங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து அந்த 4 கார்னர்ஸ்லையும் இந்த பிங்க் லேஸ் வச்சு நான் அட்டாச் பண்ணிட்டு வந்துடுறேன். அகெயின் சென்டரில் வந்து நான் அதே ப்ளூ கலர் ஃபேப்ரிக்கில் இருக்கிற கலர்லேயே ஒரு லேஸ் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், ஒரு அழகான ஒரு கிருஷ்ணருடைய ஒரு தோத்தி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் வித் துப்பட்டாவுடைய. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இது நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.